Hi guys, welcome to Channel Cricket in Tamil. So இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ஓன் ரெக்கார்டே பீட் பண்ணாங்க. அதை சொல்லி அப்படின்னா 277 இன்ஃபேக்ட் ஒரு 15-20 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டு அவங்க ஓன் ரெக்கார்டே அவங்க பீட் பண்ணாங்க. அண்ட் அங்கேருந்து வந்து திரும்ப இப்போ 287 அடிச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ பிரில்லியன்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் ஆடின விதோன்றது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. 41 பால்ஸ் பார்த்தீங்கன்னா 102 runs. ஸோ கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் க்ளோஸ் டு 250 yards. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து அங்கேயே செட் பண்ணிட்டார் டிராவிஸ் ஹெட் அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். அண்ட் அபிஷேக் சர்மா அட் தி அதர் அண்ட் அவரோட ரோலை ரொம்ப நல்லா பண்ணார். இன்ஃபேக்ட் அவருமே அட்டாக்கிங் ரோல் தான் ப்ரில்லியண்ட்டாகவே ஆடினார். ஸோ அங்கேருந்து வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஒரு மாஸ்டர் கிளாஸ் மூவ் என்னை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிக் கிளாஸ்னால் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாக லேட்டாக அனுப்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு மேட்ச்சில் அந்த மொமெண்டம் வந்து எந்த விதத்துலையுமே வந்து குறைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பாக மேலே அனுப்பிச்சி விட்டாங்க ஹென்ரிக் கிளாஸ்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பிரில்லியண்ட்டாக ஆடினார். 60 odd runs கிட்டத்தட்ட ஒரு 31 பால்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா அவருமே 200 odd ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிந்தார். ஸோ பிரில்லியன்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டருந்துமே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆர்சிபியோட லென்த்துன்றது வந்து கொஞ்சம் இன்னும் வைடர் லைன்ஸ் போட்டிருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கேம் வந்து கண்ட்ரோலான ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 over தான் ஆர்சிபி கண்ட்ரோலில் இருந்தது. இந்த ஒரு பேட்டிங் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 overs பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் 20 oversமே ரொம்ப நல்லா ஆடினாங்க பேட்டிங் எஸ்ஆர்ஹெச். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த ஒரு 4 overs எங்கே கண்ட்ரோல் வச்சாங்கன்னா ஆர்சிபி 2 over வில்ஜாக்ஸ் பிரில்லியண்ட்டாக போட்டார். 11 runs தான் கொடுத்தாரு பவர் பிளேயில். அண்ட் அட் த பேக் எண்ட் 16th and 17th over ஒரு கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் வந்துடுச்சு ஃபார் ஆர்சிபி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைட் யார்க்கர் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபேஸ் வந்து அந்த வைட் யார்க்கரே வந்து இன்னும் கண்டினியூ பண்ணி டெஃபினட்டாக இன்னொரு 10 runs 20 runs கம்மி பண்ணியிருக்கலாம் ஆர்சிபி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம். அண்ட் கம்மிங் டு ஆர்சிபி பேட்டிங் எனக்கு என்ன தோணுதுன்னா 288 சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபாஃப் டு பிளேஸ் இன் விராட் கோலி. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா விராட் கோலி அக்ராஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஆடினார் அண்ட் அவர் கிட்டேயுமே எழுந்தார். பட் அங்கேருந்து வந்து ஒரு மஹிபால் லோம்ரோரை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னோட தாட். ஏன்னா வில்ஜாக்ஸ் ஆடினார். எஸ் அவருமே பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் விக்கெட் எழுந்தார். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் எடுத்த நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் என். ஸோ பட் அதர் தென் தட் எனக்கு என்ன தோணுச்சு அந்த ஒரு ஃபேஸில் அவங்க ஸ்லோ பண்ணது காரணமாக தான் அவங்க டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஒரு 20 runs ஷாட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னுமே க்ளோஸாக போயிருப்பாங்க எனக்கு தோணுது. ஸோ அதுதான் வந்து நிச்சயமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மொமெண்டம் ஷிஃப்டான ஒரு ஃபேஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தினேஷ் கார்த்திக் டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் பிரில்லியண்ட்டான 83 runs அடிச்சிருந்தாரு. எஸ் கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா 6 overs 108லேருந்து ஈக்குவேஷனை ரொம்பவே நல்லா கொண்டு வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டை எழுந்தார் அட் த க்ரூஷியல் ஸ்டேஜ். இன்ஃபேக்ட் க்ரூஷியல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஆஃப் தி கேம். ஸோ டெஃபினட்டாக அவங்க லெவல் பெஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபி ஃபாட் ரியலி வெல் அண்ட் கிரெடிட் டு பேட் கமின்ஸ் 3 wickets எடுத்திருந்தார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் bowlers இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே வந்து வாஸ் பேட் கமின்ஸ். அண்ட் வந்து மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பக்கம் கொண்டு போனது அவரோட போலிங் ஸ்பெல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஓவர் போட்டார் மேட்ச்சில். ஸோ அதுதான் வந்து டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி அந்த மொமெண்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 குயிக் விக்கெட்ஸ் விழுந்ததுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டுமே கம்மியாச்சு ஒரு பாயிண்டில். அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கேம் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கிரெடிட் டு எஸ்ஆர்ஹெச். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விக்கெட்ஸை வீழ்த்தி மேட்ச் உள்ள வந்ததாக இருக்கட்டும். அண்ட் அட் ஒன் end ஃபாஃப் டு பிளேசி டியூ டு ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ஹையஸ்ட் ரன்ஸ் ஸ்கோர்ட் T20 கேம் வேர்ல்டு ரெக்கார்டு 549 runs அடிச்சுட்டாங்க இந்த மேட்ச்சில். சூப்பர் விக்கெட்டாக இருந்தது கண்டிப்பாகவே சொல்லலாம் பேட்டிங்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ரன்ஸ் இன் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ். அதாவது கிட்ட பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 400 runs வந்திருக்கு ஒன்லி இன் 4s and 6s. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ச் அந்த ஒரு ரெக்கார்டு. ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸில் மேக்ஸிமம் 6s அடிச்ச ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வச்சிருக்காங்க 22 6s இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இந்த மேட்ச்சில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
இன்ஃபேக்ட் உடச்சிருக்காங்க அப்படின்னு நிச்சயமாகவே சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு செம கேமாக இருந்தது, ஒரு பர்ஃபெக்ட் T20 விக்கெட் அப்படின்னு ஃபேஃப் டு பிளேசி கூட சொல்லியிருந்தார் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில். ஸோ கைஸ் ஒரு நல்ல மேட்ச் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.